புஷ்பா 2 நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து தமிழ்நாட்டில் வந்து ப்ரொமோஷன் பயங்கரமாக நடந்துச்சு. தமிழ் சினிமாவில் வந்து ப்ரொமோஷன் எப்படி பண்ணணும், தெலுங்கு படத்துல இருந்து வந்து தமிழ் சினிமாவுக்கு பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தபுளான ஒரு படம் தான் வந்து புஷ்பா 2. புஷ்பா 2 வந்து டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. டிசம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி வந்து ட்ரைலர் வந்துருச்சு. ட்ரைலரும் சூப்பராக இருக்கு. படம் வந்து ஆல்ரெடி 1500 கோடி வித்து தீர்ந்துருச்சு. தெலுங்கு சினிமா வரலாற்றிலேயே அதிக வசூல் செய்யக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு அதிக பேரால எதிர்பார்க்கப்படும் படம் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2. அல்லு அர்ஜுன் வந்து பயங்கரமான ஒரு இது பண்ணியிருக்காரு. படம் ட்ரைலர் பார்க்கும்போது மிரட்டலா இருக்குது. மியூசிக்கும் செம்மையா இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஒரு குத்து சாங் வந்து இன்னைக்கு ஈவினிங் கிஸ்மி அப்படிங்கிற அந்த சாங் வந்து இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து இன்னும் என்னென்ன ட்ரெண்டிங்கை கிளப்ப போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு வந்து ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு உறுதியாக சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா வந்து மிகப்பெரிய வெற்றி வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து பிடிச்ச படமாக மாறி போச்சு. புஷ்பா 2க்கு தமிழ் ஆடியன்ஸே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு 100% கேரண்டியாக சொல்லலாம். புக் மை ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் புக்கிங் பிச்சுக்கிட்டு போகுது. தமிழ் சினிமாவில் அதிக கலெக்ஷன் வந்து தெலுங்கு படம் வந்து வாங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த புஷ்பா 2க்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்பர் 1 இருக்க போறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா கலெக்ஷன்ல வந்து நம்பர் 1 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. பார்க்கலாம். புஷ்பா 2 வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் பூம் 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 அப்படின்னு பண்ணுமா, ஃப்ளவரா அமைதியா இருக்குமா, இல்ல ஃப்ளவர் இல்லடா ஃபயர் அப்படின்னு சொல்லி புஷ்பா ஃபயர் அப்படின்னு சொல்லி ஃபயர் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அல்லு அர்ஜுன் வந்து நேற்று வந்து ப்ரொமோஷன்ல வந்து பேசியிருந்தாரு. இந்த மண்ணுக்கான மரியாதையை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 100% கரெக்டு. நம்ம ஒரு மாநிலத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மாநிலத்துக்கான மரியாதையும் அந்த மாநிலத்துக்கான அங்கீகாரமும் அந்த மாநிலத்துக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம முன்னிறுத்தி பேசணும். அதுதான் வந்து அந்த மாநிலத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை. அது அருமையான ஒரு வேர்ட்ஸு. ரெண்டாவது வந்து அவர் வந்து மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ரசிகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஷா பட டைலாக் எல்லாம் வந்து ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரிங்கிற அந்த டைலாக்கு சொல்லி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அவர் பரபரப்பை ஏற்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 கண்டிப்பாக இருக்கும். இந்த புஷ்பா 2 மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைவதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 700 திரையரங்கு ஃபுல்லாகவே வந்து புஷ்பா 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி புஷ்பா 2க்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வெற்றி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா லெவல்ல பேன் இண்டியா லெவல்ல என்ன ஒரு கலெக்ஷன் இந்த படம் பண்ணும் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு ஈவினிங் வரக்கூடிய அந்த சாங் தான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்க போகுதுங்கிறத ஈவினிங் பார்த்துட்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.